தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. Amen. பாருங்க, இங்கே பார்க்கிறோம், சகல அக்கிரமத்தினின்று நம்மை அவர் என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டிருக்கிறார். சகல அக்கிரமத்தினின்று அவர் நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டிருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? அது மாத்திரமல்ல, தமக்குரிய சொந்த ஜனமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அவருக்குரியவராக நம்மை மாற்றி இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவருக்குரியவராக மாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளை செய்ய பக்தி உள்ளவர்களாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். சகல அக்கிரமத்தினின்று மீட்டுக்கொள்ளவும் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் மாற்றி இருக்கிறார். இதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? இப்போ பாருங்க, நம்மை ரட்சிக்கவும் தமக்குரிய சொந்த ஜனமாய் நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி என்ன தெரியுமா செய்தாருங்க? நம்மை சுத்திகரிக்கும்படியாக. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நம்ம சுத்தமானா தான் நடக்கும், நம்ம பரிசுத்தமானா தான் நடக்கும். அதனால என்ன பண்ணாரா? நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். அவரை என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, யாருடைய வற்புறுத்தல் இல்லாம அவருடைய இஷ்டத்தின்படி ஒப்பு கொடுத்தல் என்பது யாருடைய வற்புறுத்தல் இல்லாம விருப்பத்தோடு தன்னை அர்ப்பணிக்கிறது. எதற்காக ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தார் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அடிமையின் ரூபம் எடுக்க ஒப்பு கொடுத்தார், பாவத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்தார், அவமானம் அடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், தான் துக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க ஒப்பு கொடுத்தார், தன்னை நொறுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார், காயப்படும்படி ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தன்னை புறக்கணிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தார், நிந்திக்கப்பட ஒப்பு கொடுத்தார், தூஷிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், தண்டிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், பாவமாக்கப்பட ஒப்பு கொடுத்தார், சாபமாக்கப்பட ஒப்பு கொடுத்தார், சபிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். எல்லாம் ஒப்பு கொடுத்தாராம். ஏன்னா இப்படி ஒப்பு கொடுத்தா தான் அவர் நம்மை சுத்திகரிக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? சுத்தமாக முடியாது. Praise the Lord. நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நம்மை பரிசுத்த பண்ணும்படியாக, நம்முடைய பாவங்களற நம்மை கழுவும்படியாய், நாம் நீதி ஆகும்படியாக என்ன பண்ணாரு? தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? சுத்தமாக முடியும். அப்படி சுத்தமாகிறதுனால தான் நாம ரட்சிப்படைய முடியும், நாம் விடுதலையாக்கப்பட முடியும். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு இந்த உலகத்துல ரட்சிப்பு இல்லை தெரியுமா? நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம்.
சொல்ல மாட்டேங்கிறீங்களே? விசுவாசத்தோடு உண்மையோடு நாம் அனுபவிக்கிறோமே, அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோமே, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி தமக்காக மீட்டு கொண்டார். அவருக்காக நம்ம என்ன பண்ணாரு? விடுதலையாக்கி மீட்டு கொண்டார். Praise the Lord. ஆமென். அது மாத்திரமல்ல, தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாராம். தமக்கு சொந்த ஜனமா. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனம் சொல்றது எவ்வளவு பெரிய விசேஷித்தமான மகிமை தெரியுங்களா? இன்னைக்கு நம்மளாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றோம்ல, அவருக்கு சொந்தமானவர்கள்னு சொல்றோம்ல, எவ்வளோ பெரிய மேன்மை தெரியுமா? இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கு சொந்தம் அழிவு. அது தேவனுக்கு சொந்தமானது அழியாத ஒன்று. அது அப்படிப்பட்ட மேன்மையும் மகத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரமல்ல நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல துர்க்கிரிகளை செய்து வந்தோம். அதனால என்ன? அதனால நஷ்டம். ஆனா இன்றைக்கு உங்களை என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர்? நற்கிரிகளெல்லாம் செய்யும்படி என்ன பண்ணியிருக்காரு? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் நம்மை சுத்திகரித்ததினாலே, இதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தினதினாலே நமக்குண்டான ஸ்லாக்கியங்கள். அக்கிரமத்தின்று மீட்டு கொண்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட அக்கிரமத்தின்று நாம் மீட்கப்படலைன்னு சொன்னா, இன்னைக்கும் அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதற்குரிய அலைச்சலும், அதற்குரிய போராட்டங்களும், அதற்குரிய வேதனைகளும் நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சகல அக்கிரமத்தின்றும் நம்மை மீட்டு கொண்டார். தமக்கு சொந்த ஜனங்களாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி தெரியுமா? நம்மை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததினாலே நமக்கு கிடைத்த பாக்கியமாய் இருக்கிறது. அவரை பாருங்க, ஆண்டவரை, நம்முடைய கர்த்தரை, நம்முடைய இயேசு ராஜாவை அவர் தம்மை ஒப்பு கொடுக்கலன்னா நமக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் வந்திருக்காது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தோடு வாழ்கிறோன்னா பாருங்க, இவ்வளோ மேன்மையான ஆண்டவரில் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவரால் தான், அவர் தான் உலகத்துக்கு வெளிச்சம். அவர் தான், சரிங்களா? உலகத்துக்கு வெளிச்சமானவர், ஜீவாதிபதி அவர், கிருபையின் அதிபதி அவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாகி கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட மகிமையின் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மகாதேவனும் ராஜனுமாய் இருக்கிறவர் ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சொல்லுங்க, எதற்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாருங்க? அவமானப்படும்படி ஒப்பு கொடுத்தார். யாருன்னா ஒப்பு கொடுக்கப்பட முடியுமா? முடியாது. துக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். பாடுகளை அனுபவிக்கும்படி தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். நொறுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். காயப்படும்படி ஒப்பு கொடுத்தார். எதையும் அது என்ன பண்ணல, எதிர்த்து நிற்கவில்லை. அவர் ஒப்பு கொடுத்தார். பரவாயில்ல, என்னை அடிக்கிறியா அடி, என்னை அவமானப்படுத்துறியா அவமானப்படுத்து, என்னை பாவமாக்குறியா பாவமாக்கு, என்னை துக்கப்படுத்துறியா என்னை துக்கப்படுத்து, என்னை புறக்கணிக்கிறியா என்னை புறக்கணி, என்னை நிந்திக்கிறியா நிந்தி, என்னை தூஷிக்கிறியா தூசி, என்னை துன்பப்படுத்துறியா துன்பப்படுத்து, என்னை சபிக்கிறியா சபி. இப்படியெல்லாம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறதுனால் மாத்திரமே என் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட முடியும்.
என் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுவதினாலே தான் அவர்களை நான் சகல அக்கிரமத்தின்று மீட்டு கொள்ள முடியும். அவர்களை எனக்கு சொந்தமான ஜனங்களாய் மாற்ற முடியும். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர்களை உருவாக்கி நான் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது சாதாரணமாக வரல. இது சாதாரணமாய் கிடைத்த ஒரு நன்மை இல்லை. அதற்கு எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துன்பங்கள், பாடுகள், இரத்தம் சிந்தி அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையை சகித்து கர்த்தர் என்ன பண்ணார்? தன்னை ஒப்பு கொடுத்த இதெல்லாம் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். இப்படி செய்தாதான், இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய என்னை அர்ப்பணித்தாதான் என் பிள்ளைகள் வாழ முடியும், என் பிள்ளைகள் சுகமாக இருக்க முடியும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், என் பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எனக்கு சொந்தமாய் மாற முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரே. எத்தனை நல்ல கர்த்தர் அவர், எத்தனை நல்ல இரட்சகர் அவர், எத்தனை மேன்மையான தேவன் அவர். அவரை ஸ்தோத்தரித்து இப்படிப்பட்ட நன்மையை செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென்.